ஜானகி சந்தியா சீரியல்ல இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும். நம்ம ஜானகி அம்மா வந்து தானா நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, எல்லாமே வந்து நல்ல விதமாக தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ வந்து தெரியலையம்மா, எனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்குது, என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மாயா மாட்டுக்கும் அங்கே வந்து நிற்கிறாங்க. அவங்க வீட்டு முன்னாடி கதவு திறக்கிற மாதிரியே இல்லை. தயவு செஞ்சு என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்தாதீங்க. ரகுராம் வந்து கேட்டுட்டாங்க, என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டேன். திருப்பி நீங்கள் இது மாதிரிலாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி மாயாவை வெளியில் நிற்க சொல்லிடுறாங்க. எப்படி இருந்தாலும் மாயா போயிடுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஆனால் தங்கச்சி மேலே தான் இவங்களுக்கு அளவு கடந்த அன்பு பாசம் இருக்குன்னு சிந்துக்கு வந்து தெரியல போல. அப்படி வந்து கேஷுவலாக இருக்காங்க. மழை வந்து ஜோன்னு பெய்யுது அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து யதார்த்தமாக காற்று மூலியமாக வந்து விண்டோ வந்து ஜன்னல் டப்பு டப்புன்னு அடிக்குது. சாத்தலான்னு வரப்போ தான் மாயா நனைஞ்சிட்டு இருக்காங்கங்கிற விஷயம் வந்து தெரியுது. இவங்க என்ன நம்ம பிடிவாதத்தையும் வந்து சீண்டி பார்க்குறாங்க. எப்படி இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் போயிடுவாங்கன்னு தான் சிந்து வந்து நினைக்கிறாங்க. தனாவோட கோச் இருப்பினும் அவங்க மட்டும் தூங்கிட்டாங்க. காலையில் பால்கனியில் யதார்த்தமாக நின்று பார்த்தா மாயா குளிர குளிர அந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே தூக்கி வாரி போட்டுருது. அப்படியே வேக வேகமாக வந்து வராங்க. வந்தோன்னே கதவை திறக்கிறாங்க. என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்க? எதுக்காக நீ வந்து இம்புட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க? அதுவும் என்னையும் கொஞ்சமாவது வந்து யோசிமா. என்னோட பிரச்சனையை எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டேன். என் பையனை விட்டுட்டு என்னால் வர முடியாது. கரெக்டு தாங்க. நான் கேட்குறது தப்பாக கூட உங்களுக்கு தெரியலாம். ஆனால் என் தங்கச்சிக்கு இது வாழ்க்கை பிரச்சனை. என்னென்ன பிரச்சனையெல்லாம் வந்து இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல சொன்னோன்னே வந்து ஆச்சரியப்படுறாங்க. தங்கச்சி நல்லா இருக்கணும்னு அக்கா நினைக்கலாம். ஆனால் அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த அளவு கடந்த அன்பு பாசம்லாம் வச்சுருக்கீங்க. தயவு செஞ்சு நான் இது மாதிரி வந்து கேட்டதாக யாரும் சொல்ல வேணாம் யாருக்கிட்டேயும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மாயா. ஏங்க? இல்லைங்க, ரகுராம் உங்கள் மனசை மாற்றினதாவே இருக்கட்டும். நம்ம குடும்பத்துக்காக நான் விட்டு கொடுத்து போவேன். நான் நல்லது செஞ்சாலும் வெளியில் வந்து காட்டிக்க மாட்டேன். அது எனக்கும் பிடிக்காதுங்க. என் குடும்பம் வந்து ஒத்துமையாக இருக்கணும். ரகுராம் வந்து சந்தோஷப்படுவாங்களே, நான் சொல்லி என் பொண்ணோட ஆசையை வந்து நிறைவேற்றிட்டேன்னு. அதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேங்க அப்படின்னு சொல்லும்போது, உங்களை மாதிரி ஒரு குடும்பத்தில் நானும் கொஞ்ச நாள் இருக்க போகிறேன்னு நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசிட்டு, நீங்கள் போங்கன்னு சொன்னோன்னா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா அது, அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கும்போது கரெக்டாக வந்து சிந்து வந்து வந்துடுறாங்க. நீங்கள் இங்கே வருவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து தனாக்கு சொல்லிக் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் சார். எனக்கு 1000 பிரச்சனை இருக்குது என் பின்னாடி. அதெல்லாம் நினச்சி நினச்சி நான் வந்து அந்த இடத்துல நின்னா தனா மாதிரி இருக்கிற ரொம்பவே வந்து கெட்டிக்காரத்தனமான பிளேயர்லாம் என்ன ஆவாங்க? என்னால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லி கொடுத்து அவங்களோட முன்னேற்ற பாதையில் எனக்கும் லைட்டாக பங்கு இருந்தால் எனக்கு சந்தோஷம் தானே சார் அப்படின்னு சொல்லி வாய் நிறையா வந்து பாராட்டி தூள் கலப்புறாங்க அந்த இடத்துல. சரிம்மா சரிம்மா, உனக்கும் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் என்னால் முடிஞ்சது எல்லாத்தையும் வந்து சரி செய்கிறேன். உன் பையனை வந்து திருப்பி நான் ஓட வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் உங்களால் முடியுமா? ரகுராம் நினச்சா முடியுமா? எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எத்தனை லட்சம் ஆனாலும் பரவாயில்லங்கிற மாதிரி ரகுராம் வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே ஆமாம் ஆமாம், என்கிட்ட தானே வந்து கேட்கணும், நான் கொடுத்தா தானே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பார்வதி மட்டும் நினச்சிட்டு அங்கேருந்து போகிறாங்க. தனா கிட்ட தனியாக வந்து பேசுகிறாங்க. நம்ம மாயா இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க. தனா வந்து பேசும்போது, நீங்கள் இனிமேட் நல்லா தூங்கி எந்திரிக்கணும் சரிங்களா? எப்படி எப்படி விளையாடணும்னு நான் சொல்கிறேன், அது மாதிரி நீங்கள் செய்யுங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்காக வந்து விளையாடுறீங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. நீங்கள் நல்லா வந்து தூங்குங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படி வந்து சிந்து வந்து பேசுகிறாங்க மாயா கிட்ட. சரிங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்கள் யார்கிட்டேயும் சொல்லலை, எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. நேற்று நைட்டு ஃபுல்லாக என் வீட்டு வாசலில் நின்று கஷ்டப்பட்டு போராடி என் மனசை வந்து மாற்றிருக்கீங்க. உங்கள் நல்ல மனசுக்காக தான் நான் இந்த இடத்துல இருக்கேன். நான் தான் உங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா நான் சொல்லி கொடுத்து எவ்வளோ பேர் வந்து ஜெயிப்பாங்க. அது எல்லாத்தையும் நான் மறந்துட்டு எனக்கு என்ன, என் பிரச்சனையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி? அதெல்லாம் எனக்கும் இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது. இதில் தான் சந்தோஷம் இருக்குன்னு எனக்கும் இப்போ தான் தெரியுதுன்னு சிந்து சொல்லிட்டு அவங்க மட்டுக்கும் போகிறாங்க. இதை ஜானகியும் தனாவும் கேட்குறாங்க. இதனால தான் நேத்தி நீ வரவே இல்லையாம்மா, நைட்டு ஃபுல்லாக வந்து நினச்சிக்கிட்டே இருந்தியா,
அப்படின்னு சொல்லும்போது, மாயா அக்கா, உன்ன நான் அக்காவா அடைஞ்சதுக்கு நான் எவ்வளோ பெரிய பாக்கியம் வந்து பெற்று இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி எமோஷனலா வந்து பேசுறாங்க. என்னம்மா, நீ எனக்கும் தாம்மா பொண்ணு. பெரியம்மா, நான் இல்லன்னு சொல்லலையே. அப்படி இருக்கும்போது, தங்கச்சியோட ஆசைய நிறைவேத்துறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ரகுராம் வந்து பேசுனனால வரலையா? ரகுராம் வந்து பேசுனனால வரல பெரியம்மா. அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. நான் கஷ்டப்பட்டு போராடி தான் அவங்கள இங்க கூட்டிட்டு வந்தேன்னு நடந்த உண்மையெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சனால தான் மாயா வந்து சொல்ற மாரி காட்டுறாங்க அந்த இடத்துல. நீங்க 2 பேரும் என்னையும் சந்தியாவையுமே தூக்கி சாப்பிடுற மாரி அவ்வளோ அன்பு பாசம் வச்சிருக்கீங்க. நான் கூட வந்து சந்தியாக்காக இவ்வளோலாம் செய்வேனான்னு தெரியல. நீங்க எனக்கும் மேல வந்து நீங்க யோசிப்பீங்க நல்லாவே எனக்கு தெரியும். அப்படின்னு சொல்லி மாயா வந்து சூப்பரா வந்து பேசுற மாரி காட்டி இந்த எபிசோட வந்து அருமையா மாஸா வந்து முடிப்பாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.